Chennai Silks. ஏலியன்கள் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி உலகெங்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த மெகா கேள்விக்கு இப்போது நமக்கு விடை கிடைக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஏலியன் தொடர்பான அனைத்து ரகசிய டாக்குமெண்ட்டுகளையும் பொதுவெளியில் வெளியிடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டுமே உயிர்கள் இருக்காது, வேறு கிரகங்களிலும் உயிர்கள் இருக்கலாம் என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஏலியன்கள் இருப்பது தொடர்பாக உறுதியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. பல தரப்பும் இது குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்வதால் இதில் சஸ்பென்ஸ் தான் தொடர்கிறது. இதற்கிடையே இந்த கேள்விக்கு ஒரு வழியாக நமக்கு விடை கிடைக்கப் போவதாக தெரிகிறது. வேற்று கிரக வாசிகள் மற்றும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள், அதாவது UFOs தொடர்பான அரசு டாக்குமெண்ட்களை பொதுவெளியில் வெளியிடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்கிறார். அமெரிக்காவில் பலரும் இந்த தகவல்களை வெளியிட வேண்டும் என சுமார் 10 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இப்போதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அது தொடர்பாக உத்தரவிட்டிருக்கிறார். தனது உத்தரவு குறித்து ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மக்கள் மிக பெரிய அளவில் ஆர்வம் காட்டியதால் வேற்று கிரகவாசிகள், வேற்றுலக வாழ்க்கை, அடையாளம் தெரியாத வான்வழி நிகழ்வுகள் மற்றும் பறக்கும் தட்டுகள் தொடர்பான அரசு டாக்குமெண்ட்டுகளை அடையாளம் கண்டு வெளியிடுமாறு உத்தரவிட்டுள்ளேன். பொது விவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தொடர்புடைய துறைகள் மற்றும் முகமைகளுக்கு இது தொடர்பாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளேன் என பதிவிட்டிருக்கிறார். ஏலியன்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படுமா என்பது குறித்து ட்ரம்ப் வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த டாக்குமெண்ட்களில் ஏலியன் தொடர்பான மிகவும் சிக்கலான, மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தகவல்கள் இருக்கும் என தெரிகிறது. மேலும் முன்னாள் அதிபர் ஒபாமா தேவையில்லாமல் ஏலியன்கள் தொடர்பாக பேசியிருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அதாவது சமீபத்தில் ஒபாமா நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் ஏலியன் தொடர்பாகவும் ஏரியா 51 தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது. ஏலியன்கள் இருப்பை ஒப்புக்கொண்ட ஒபாமா சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அதாவது ஏலியன்கள் உண்மைதான், ஆனால் நான் அவற்றை பார்க்கவில்லை, மேலும் அவை ஏரியா 51இல் வைத்திருக்கப்படவில்லை என கூறியிருக்கிறார். ஏரியா 51 என்பது அமெரிக்காவில் நெவாடா என்ற பகுதியில் அமைந்துள்ள இராணுவ மையமாகும். உலகிலேயே மிக தீவிரமாக பாதுகாக்கப்படும் இராணுவ பகுதிதான் இந்த ஏரியா 51. இந்த பகுதியில்தான் அமெரிக்கா ஏலியன்களை பிடித்து வைத்திருப்பதாக பல காலமாக சொல்லப்பட்டது. இப்படியொரு இடம் இருப்பதையே அமெரிக்கா பல காலம் ஒப்புக்கொள்ளவில்லை. பிரஷர் அதிகரித்ததால் இறுதியில் 2013 தான் இந்த இடம் இருப்பதையே அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டது. இருப்பினும் உள்ளே என்ன இருக்கிறது, என்ன ஆய்வு நடக்கிறது என்பது குறித்து எந்த ஒரு தகவலையும் இராணுவம் பகிரவில்லை. இது தொடர்பாகவே ஒபாமா அதுபோல பதில் கொடுத்திருந்தார். ஒபாமாவின் பதிலை விமர்சித்த ட்ரம்ப், ஒபாமா ரகசிய தகவல்களை வெளியிடுவதாகவும் அவர் அதை செய்திருக்க கூடாது என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். ஒபாமாவின் கருத்துக்களில் எது ரகசியமானது என்பதை ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார் என்று மட்டும் கூறி வருகிறார் ட்ரம்ப். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.